ஹாய் மக்களே, வாங்க இப்போ என்ன பார்க்கலான்னா, ஜோதி அக்கா ஹோட்டல் வேலைக்கு போகிறாங்கல்ல. இங்கே கிராமத்தில் அவ்வளோ கம்பெனிலாம் இல்லை, ஹோட்டல் வேலைக்கு தான் போவாங்க. அதனால் அவங்களுக்கு 2 days லீவு. அந்த ஜோதி அக்காவில் காட்டுறவாங்க. அதுக்கு காலையில் எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க. காலையில் தண்ணி வந்துச்சு, குடிக்க தண்ணி பிடிக்க எந்திரிக்கல. வீட்டுக்கு கூட்டின்னு பாத்திரங்களும் சாணி போட எந்திரிக்கல, எப்பயுமே எந்திரிக்கல. அவங்க அசாவு எல்லா வேலையும் முடிச்சோட்டியே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சோட்டியே வந்து எட்டி பார்த்து அப்புறம் எந்திரிச்சாங்க. அசாவு எந்திரிச்சு வந்தாங்க, மூஞ்சி கழுவிட்டு அப்போ இருந்தாங்க. வாங்க காட்டுறான், ஜோதிகள் காட்டலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜோதி பார்க்கலாம். இந்த ஜோதி நிம்மதியாக தூங்குறது. தூங்கிட்டு இருக்கா. அவளை தூங்கவே விட மாட்டேன்றா. சாப்பாடு செய்கிறவன் எந்திரிச்சது 9 மணிக்கு, மறுபடியும் 11 மணிக்கு படுத்து தூங்கிட்டா. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஆளுங்கிறாங்களா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அவளுக்கு 2 days ஹோட்டல் லீவான், அதனால 9 மணிக்கு போட்டு தூங்கினது ஓகே. இப்போ படுத்து தூங்கிட்டு இருக்கா. கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு எந்திரிப்பாட்டான்னு. இவ சாப்பாடு செய்கிறோம், இவ தான் சாப்பாடு செய்வா. ஐயோ கடவுளே, சாப்பாடு செய்வா இவ தான். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை டம்ளர் சர்க்கரை காலியாதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் 10 டம்ளர்.